ரைட் ஏஜ் டு ரிமூவ் யோர் விஸ்டம் டூத். விஸ்டம் டூத் வலிக்குதுன்னு நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வந்து எங்கள்கிட்ட வராங்க. பட் நாங்கள் மெடிகேஷன்ஸ் கொடுப்போம். மெடிகேஷன்ஸ் கொடுத்தோன்னா பெயின் சப்சைட் ஆனோன்னா they delay the treatment. பட் அது வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்ங்க. விஸ்டம் டீத் வந்து கரெக்டாக எரப்ட் ஆகலைனா தான் அது இம்பாக்ட் ஆகும். அதாவது வெளியில் வந்து பல்லு முளைச்சி வராமல் உள்ளாரையே எலும்புக்குள்ளாரையே இருக்கும். இது இம்பாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இருக்கும்போது பக்கத்து டீத்தை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சு அந்த பக்கத்தில் செகண்ட் மோலாரை டேமேஜ் பண்ணலாம். அதில் டிகே வரலாம். அண்ட் எரப்ட் ஆகாமல் இருக்கும்போது கம்ஸில் ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அங்கே கிளீனிங்கும் கஷ்டமா இருக்கும். இதனால டிகே, இன்ஃபெக்ஷன், ஸ்வெல்லிங் இதெல்லாம் வரும். இது மட்டும் இல்லாம சம்டைம்ஸ் விஸ்டம் டூத்னால சிஸ்ட் ஆர் ஈவன் டியூமர்ஸ் கூட வரலாங்க. ஸோ இது டேமேஜ் பண்ணும் அண்ட் ஜாவை வீக் பண்றதுனால பின்னாடி காம்ப்ளிகேட்டட் சர்ஜரிஸ் கூட தேவைப்படலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த விஸ்டம் டூத் இஸ் பெட்டர் டு ரிமூவ் அட் யங் ஏஜ். ஏன்னா நம்ம யங் ஏஜ்ல ரிமூவ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும், ஃபாஸ்டர் ரெக்கவரியா இருக்கும், ரிஸ்க் ஆஃப் நர்வ் டேமேஜ், காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்மி. இதுவே ஏஜ் ஆகும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு பிபி, சுகர் அது மாதிரி எதுவும் சிஸ்டமிக் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா சர்ஜிக்கல் ரிமூவல் வந்து கஷ்டமாயிடும். ஸோ விஸ்டம் டீத்தை உங்க டாக்டர் வந்து எடுக்கணும்னு அட்வைஸ் பண்ணாங்கன்னா டிலே பண்ணாம அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்க மற்ற டீத்தையும் சேவ் பண்ணிக்கோங்க.